ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, திமுகவுடைய பரம்பரை குத்துட்டிமை பழைய செம்பு தான், கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். ஓகேவா? யாருன்னு கேட்டீங்கன்னா லியோனி. அந்த லியோனி தான் இன்னைக்கு வாண்டடா விஜய் அவர்ல வம்புக்கிட்டு இருக்காரு. என்ன விமர்சனத்தை வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நிருபர்கள் கேட்காமலே இவரா சொல்றாருங்க. அதாவது விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி ஸ்கூல் கூட முதல்வர் ஆக முடியாது. நீங்க ஒரு தீர்மானங்க, அந்த தீர்மானத்தை கூட டைரக்டா சொல்ல முடியலங்க. பேப்பரை 15 பக்கத்தை மாறி மாறி திருப்பி எடுக்காரு. இவரெல்லாம் என்ன முதலமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா கேவலமா இலக்காரமா விமர்சிக்காரு. அதை கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சு, இந்த லியோனிக்கு பரம்பரை செம்புக்கு ஒத்துழைமைக்கு நம்ம பதிவு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, விஜய் அவர்கள் நர்சரி ஸ்கூலுக்கு முதல்வர் ஆகிறாரா இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கே முதல்வர் ஆறாங்கிறது 2026 தேர்தல் முடிஞ்சாலும் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனா நீங்கள்லாம் என்ன இதுக்காண்டி இவ்வளவுக்குள்ள முரட்டு முட்டா குடிக்கீங்க? அதாவது கேவலமா இல்லையா? அதாவது ஒரு குடும்பத்துக்கே தாத்தா, அப்பா, மகன், பேரன், கொள்ளு பேரன் இப்படி பரம்பரை கொத்தடிமையா அவங்களுக்கு விசுவாசம் பண்றதுல உங்களுக்கு என்னையா அப்படி ஒரு பெருமை? இல்ல எனக்கு புரியல. சரி, இன்னொன்னு கேக்குறேன். நீங்க தான் பெரிய ஆலமர கட்சி, 75 பாரம்பரிய கட்சி. ஆனா விஜய் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்து டெய்லி வந்து கதறிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. அப்ப பயம் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு பயம் இருக்குன்னு, இல்லன்னா பயம் இல்லாதவனா இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஒரு ஊர்ல நீங்க தான் பெரிய ஒரு வஸ்தாவா இருக்கீங்க. அந்த ஊர்ல எங்களை மிஞ்சி ஆள் கிடையாதுன்னா, புதுசா ஒருத்தவங்க பத்தினா கிளம்பி வரான்னா, இவெல்லாம் நமக்கு ஒரு பச்சை அப்படி கடந்து போக வேண்டியதானே? எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரையே பத்தி விமர்சனம் பண்றீங்க? அப்ப உங்களுடைய அஜெண்டாவா அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதான உண்மை. அதாவது அந்த ஆளு நமக்கு எதிராக வரான், வளர்ந்துகிட்டே வரான். சோ அவனை எதுவும் விமர்சனம் பண்ணுங்க, கேவலப்படுத்துங்கன்னு உங்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போறோம் பிரஸ் மீட்ல சொல்லி கூப்பிடுறது, பிரஸ் ரிப்போர்ட் எல்லாம் வர வச்சுட்டு அவங்க விஜய் பத்தி கேட்க சொல்லிட்டு நீங்க வந்து விமர்சனம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஒரு பழப்பு. சரி, ஓகே. இப்ப இவங்களுக்குலாம் அந்த லியோனி மாதிரி யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவுடைய பரம்பரை கொத்தடிமையில இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை காட்டணும், அவங்களுடைய அஜெண்டா அதை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பண்றாங்க. அதனால அதை விட்டுலாம் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப புதுசா ஒருத்தர் கிளம்பி இருக்காரு. அவர் வேற ஒரு கட்சிக்கு தலைவர். ஆனா பாத்தீங்கன்னா விசுவாசத்தை ஃபுல்லாவே திமுக தான் காட்டுறாரு. டெய்லி உட்கார்ந்துட்டு அந்த விசுவாசத்தை அவரை அந்த கூட்டணி கட்சியில கூர்ந்து பேசினா பரவாயில்ல. எதுக்கு விஜய் அவர்களை பத்தி டெய்லி உட்காந்துட்டு விமர்சனம் பண்ண எனக்கு புரியல. சரி, யாருன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன். நீங்க டெய்லி பார்த்துதான் இருப்பீங்க. அதாவது சமூக வலைதளத்துல எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவங்க சம்மந்தம் இல்லாம பாத்தீங்கன்னா பிரஸ் அங்கங்க, அதாவது ஏர்போர்ட் போவாரு, அங்க வருவாரு, இங்க வருவாரு, எல்லா இடத்துலயும். சோ டெய்லி தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதே தன்னுடைய கொள்கையை கொண்டிருக்காரு. அப்படிதான் இன்னைக்கு வந்து 2-3 விஷயத்துல விமர்சனம் பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திரைத்துறையில வெற்றி பெற்றவங்க எல்லாருமே அரசியல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை வச்சிருக்காரு. அது கேட்டவுடனே எனக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, திரைத்துறையில வெற்றி பெற்ற ஒருத்தராலேயே அரசியல வெற்றி பெற முடியாது அப்படின்னா, திரைத்துறையிலேயே தோல்வி அடைஞ்சு மொக்க வாங்கின ஒருத்தரால எப்படி இந்த அரசியல் ஜெயிக்க முடியும்? அதாவது நீங்க இந்த கூச்ச உங்களுக்காகவே சொல்லிக்கிறீங்களா இல்ல உங்க கூட்டணி கட்சியிலுடைய துணை முதல்வருக்காக சொல்றீங்களான்னு தெரியல. ஏன்னா இவரும் பாத்தீங்கன்னா அதே திருமாவளவரும் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அன்பு தோழி அப்படிங்கிற திரைப்படத்துல இவருக்கு ஆசை வந்து நாமளும் பெரிய கதாநாயகராகணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது படுதோல்வி அடைஞ்ச உடனே அதுக்கு முழு நேரமா அரசியல் வந்திருக்காரு. அதை நீங்க பாத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். சோ அப்போ தனக்கு தானே சொல்லிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நமக்கு தோணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு 4-5 படத்துல நடிச்சிருக்காரா, அதுல 2-3 படம் பாத்தீங்கன்னா சந்தானத்தை வச்சு காமெடிக்காக ஓடிட்டு, மீதி எல்லா படமே பிளாப் தான். சோ ஒரு அவருக்கு சொல்றாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அவர் தான் முழுமையா விளக்கணும். இல்லன்னா என்ன ஒரு குதிரை கேக்குறீங்க? அதாவது ஜெயிக்கிற ஒரு மனுஷன் சினிமா துறையில இருந்து உச்சபட்சமா நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் கூட ஒரு அரசியல குதிச்சிட்டாராம். அதனால பாத்தீங்கன்னா அங்க ஜெயிச்சு இங்க ஜெயிக்க முடியாது. ஏன் இதுன்னு கேக்குறேன். அதாவது இது மட்டும் இல்லங்க, இன்னொன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியானாலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன்வைக்கிறாரு. டேங்கப்பா, எப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு, எவ்வளவு பெரிய மனுஷன். இவர் ஏன் இப்படி ஆயிட்டே நமக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இது யாருக்கா சொல்லிருப்பாரு உங்களுக்கே புரியும். ஏன்னா இப்ப தேர்தல் வாக்குறுதிகள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே திமுக நிறைவேற்ற முடியல. அத பாதியே தாண்டலாம் அவங்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு முரட்டு முட்டா கொடுக்க வேண்டியது, விசுவாசத்தை காட்டுற வேண்டியது இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சோ இதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் நிறைவேற்ற முடியாதுன்னா அப்புறம் என்ன இதுக்கு அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்கணும் அப்படிதான் நமக்கு கேட்க தோணுது. வேற என்ன கேட்க முடியும்? அதாவது அப்ப இந்த மக்கள் என்ன ஏமாளியா, முட்டா பயலா? நீங்க தேர்தலில் வந்து போய் ஜெயிக்கணுக்காண்டி என்ன பொய்யான வாக்குறுதி கொடுப்பீங்களா? இல்ல, என்னையா இது நடக்குது? அப்போ மத்தவங்களுக்கு இந்த ஏமாத்துறவங்க நிறைய விஷயங்கள மக்களை ஏமாத்துறாங்கல்ல. சோ அவங்களுக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இதுவுமே பாத்தீங்கன்னா அப்ப ஃப்ராட்ல தானே வரும். சொல்லித்தானே நீங்க தேர்தல் வாக்குறுதியில உங்களால நிறைவேற்ற முடியாதுன்னா, அப்ப நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த வாக்குறுதியை ஏன் கொடுக்கணும்? ஒண்ணு வந்தா ஜெயிச்சா செய்ய முடியும் அப்படி. அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் ஜெயிக்கிறது மட்டும் தான் குறிக்கோளா இருக்கு. எப்படியாவது ஜெயிச்சிடணும், என்ன பண்ணியா ஜெயிச்சிடணும், ஏதாவது ஒண்ணு சொல்லி அளந்து விடு அப்படிங்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து முரட்டு முட்டா கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு என்ன கேட்கணும்னா, இப்ப டெய்லி உட்காந்துக்கிட்டு நீங்க பரம்பரை இப்ப லியோனி மாதிரி ஆட்கள் பரம்பரை கொத்தடியா இருக்கா, அவங்க கட்சியில இருக்கவங்க முட்டு கொடுக்காங்கன்னா அதுல ஒரு லாஜிக். ஆனா இவருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள ஒரு விசுவாசம், இவ்வளவுக்குள்ள மொட்டை முட்டை அடிக்காரு திமுகவுக்கு. அப்ப எதுக்கு இவருக்கும் தனியா ஒரு கட்சி? ஏன்னா இவங்க மக்கள் நலனுக்காகவோ இவங்க மக்களுக்காகவோ எதுவும் பேசவே தெரியல. முழுக்க முழுக்க டிஎம்கேவை ஸ்டாலின் அவர்கள் யாராவது ஏதாவது விமர்சிட்டா உடனடியாக முன்னாடி வந்துடுறாரு. அப்படி குதிச்சு ஏறி வந்து பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு நல்லது பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, அப்படிதான் இப்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை தான் டெய்லி தளபதி விஜய் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? திருமாவளவன் அவர்கள் பார்க்கும்போது ஏன் இந்த ஆளுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன்.
அதாவது இவ்வளவுக்குள்ள டெய்லி தளபதி விஜய் அவர்களை விமர்சிட்டு இருக்க இந்த திருமாவளவன் அவர்களை திரும்பவும் தமிழை வச்சுக்கிறதுக்கு எனக்கு இருக்கு உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பர்சனலா நம்ம காதுக்கு வருது. அது யார் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, தமிழை வச்சுக்கிறத தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவர்ஜனா தான் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வராரு. அதுல ஒரு ஸ்டெப் முன்னோக்கி போயிருக்கு. திருமாவளவன் எப்படியாவது கூட்டணி சேர்த்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கப்புறம் இவரை வந்து நீங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தேர்தல் சந்திக்கணும், அதை விட கேவலம் ஒண்ணும் இல்லை. நான் அதான் சொல்ல நினைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு நடுநிலையோடு பேசுறவங்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அவங்க வந்தா நல்லா நினைக்கலாம். ஆனா மக்கள் நலனை கருத்து கொள்ளாம முழுக்க முழுக்க திமுகவுடைய முரட்டு விசுவாசி நாங்க தான், அவங்களோட நலன் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாலண்டரியா வலுக்கட்டாயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசி பேசி கூப்பிடுறது அவ்வளோ பெரிய ஒண்ணும் இல்லை எனக்கு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு யாரும் நம்பியும் எந்த அரசியல் தலைவர் நம்பிக்கை அரசுக்குள்ள வரல அப்படிங்கிறத நான் நம்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க திரும்பியும் போயிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் அவருடைய அம்பேத்கர் முறையில திருமாவுடைய மனசு இங்கதான் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கே இவர் விமர்சனம் பண்ணாரு. அப்பவே எனக்கு தோணும், எனக்கு அந்த மேல விஜய் அவர் சொல்லும் போதே ஏன் இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் அவரை நம்பிதான் இவர் வந்திருக்காரு, என்ன இவருக்குன்னு ஒரு தனி ஒரு மாசம் இருக்கு, ஒரு பவர் இருக்கு, மக்கள் படம் இருக்கு, அதுக்கப்புறம் இவரை வந்து இப்படி சொல்லணும், யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனடியாக திருமணம் பயங்கரமா அதை விமர்சிச்சு பயிற்சி கொடுத்தாரு. சோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இப்ப தளபதி விஜய் விமர்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு அப்படின்னா அதை விட கேவலம் ஒண்ணும் இல்லை. எனக்கு அது சுத்தமா உடம்பு இல்லை. ஏன்னா ரொம்ப பிகு பண்றவங்க தாங்கி தடுக்கி நீங்க உள்ள கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன தனித்து இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருக்கும். அதாவது நாம வந்து அப்பவுமே நம்ம மனசுல பட்டதை பேசக்கூடியவங்க. சோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசுவேன். சோ அதை பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். சோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று நாம வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவருக்கு எதிராக வந்து ஒரு வீடியோ போடணும். அதாவது சீமானே முதலாக அந்த பெரியார் வச்சு புலப்பு நடத்துறதுதான். பெரியார் தான் என் தாத்தான்னு எவ்வளவு உருட்டிருக்காரு. இப்ப என்னமோ அப்படியே புத்தருக்கு போதி மதத்துல ஞானம் வந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை இகழ்ந்து பெரியார் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவருடைய உண்மை முகத்தை நீங்க தெரிஞ்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். உடனே நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வீடியோ கமெண்ட் பயங்கரம் போயிட்டே இருந்தாங்க. சோ அதுல ஒரு சில கமெண்ட்ல பயிர் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பேசினா கேட்டீங்கன்னா, அதாவது அதுக்குதான் அறிவு தேவைப்படுது. ஒரு தப்புன்னு தெரிஞ்சுட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பா பேசிட்டாரு, தப்பா நடந்துகிட்டாரு. அதுக்கு புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் புரிதல் வந்து இப்போ வந்துட்டு அது தப்புன்னு தெரிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேர் வழியில் தன்னை திருத்திக்கிட்டாரு. அதுக்கு அறிவு தேவைப்படுது அப்படின்னாரு. அதுக்கு பேர் அறிவு கிடையாது. அதாவது ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு விஷயம் தெரியாம பண்றதுக்கும் தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியாம பண்ற விஷயத்து தான் அறிவு தேவை. தெரிஞ்சே பண்றதுக்கு அது ஒண்ணும் அது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு புதுசுலதான் அவர் அது பேசுனது எல்லாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 18 வயசு கீழே ஒரு சின்ன பையன் நமக்கு இருக்கு அறிவு எல்லாம் போய் சேர்த்து பேசலாம் கிடையாது. அவர் எல்லா அறிவோடையும் எல்லா நிதானத்தையும் மொழி தான் அந்த காணொலியெல்லாம் பேசியிருப்பாரு. வேணா அந்த காணொலியை நானே வந்து ரிலீஸ் பண்ணேன். இல்ல நம்முடைய வீடியோலயே கிடக்கு, நீங்க கீழே போய் ரோல்ஸ் பண்ணி பாருங்க. அது தெரியாம ஏதோ பாத்தீங்கன்னா, அதாவது உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்கனால விஜய் அவர்களுக்கு பண்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்ட்னு சொன்ன கிடையாது. சில விஷயங்கள் எனக்கு வந்து முரண்பாடு இருந்தா நான் சொல்லியிருக்கேன். சோ அதான் நான் ஏன்ட்ட வந்து இப்படிலாம் பேசிக்க கூடாது. ஏன்னா இன்னொரு வந்து கேட்டாங்க, நீங்க விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து திமுக தான் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, இப்ப மட்டும் நீங்க யோகியமே பேசலாமா, அப்ப நீங்க மட்டும் பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேக்குறாங்க. நான் எந்த காலத்திலயும் திமுக சப்போர்ட் பண்ண கிடையாதுப்பா. நல்லா பாத்துடுங்க. யார் யார் சப்போர்ட் பண்ண தெரியாது. ஏன்னா எந்த காலத்துலயும் இந்த திராவிட கட்சியில பிடிக்காது. நான் மாற்றம் வேணும் தமிழ்நாட்டு அப்படின்னு நினைக்கிறவன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல சீமான் பண்றது நல்லதாவே இருந்தாலும் அதை நான் பாராட்டியிருக்கேன். இப்போ கருணாநிதி தான் கடவுள்னு மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, அவர் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமானவர் முதலா பொங்கி பேசினார். அது பிடிச்சு போய் அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன், பாராட்டி இருந்தேன். அவர் தான் கோவம் வருது, ரோசம் வருது. சரியான இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவர் தான் சரிக்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன். ஏன்னா நான் அதாவது உண்மை என்ன நடுநிலைமை நம்மளுக்கு உண்மையிலே பாராட்டணும் வச்சு நம்ம வெளிப்படையா நான் பாராட்டிடுவேன். அதை இவரெல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டேன். சோ ஆனா சீமானவர்ல இந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல உங்களை பாராட்டலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில் முட்டு கொடுக்காம ஒரு மாற்றமா இருக்கக்கூடிய சீமானவர் தமிழங்கனால ஒன்றிணைங்களா அதுல பாராட்டலாம். ஆனா சீமானவர்கள் சரியா கடைசி வரைக்கும் அவர் பின்பற்றாரா, அவர் எந்த இதுலயுமே மாற்றம் பண்ணாம முன்னுக்கு முன்னா முரண் பேசாம இருக்காங்க நீங்க பாக்கணும். அது பார்க்க மாட்டீங்களா? இல்ல இப்ப இந்த சீமான் அவர்கள் பேசின வீடியோ முழுசையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு இந்து கூட நீங்க நாம் தமிழ் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க எந்த காலத்துலயும். ஏன்னா அந்த அளவுக்கு கொச்சையா இந்து மக்கள் மனசை கலங்க எப்படி யூடியூப் ஒரு விஷயத்தை பேசினா இந்துக்களை பத்தி இழிவா பேசுறாங்க, அந்த யூடியூப் மாதிரி தவறான அப்புறம் இந்த திராவிட கட்சியில் உள்ள அந்த நாத்திகவாதிகள் எல்லாம் பயங்கரமா விமர்சிக்கலாம். அதே தோணியில தான் அதை விட்டு மிஞ்சுற மாதிரி சீமான் அவர் பேசியிருக்காரு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறியாத தெரியாத ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து புத்தர் மாதிரி அதே பெரிய தூக்கி பிடிச்சிட்டு இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஏற்படுதே இல்ல. முன்னுக்கு பின்ன முரண்படா இருக்கா இல்லையா? இதே மாதிரி விஜய் அவர் நாளைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது முன்னுக்கு பின்ன முரண் ஏதாவது பண்ணா அப்பவும் நம்ம விமர்சிப்போம். ஏன்னா நாம உண்மையை பேசக்கூடியவங்க, நம்ம மனசை தோன்றதை பேசக்கூடியவங்க. நான் யாரா இருந்தாலும் கேட்பேன். ஏன்னா நான் பொருளாதவன். ஓகேவா? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கு என்ன வந்து நான் பேசுற விஷயம் ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு இல்ல சரி ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.